இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாதிரியான ஹேர் டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி உங்களுடைய ஃபோட்டோ வந்து எப்படி எடிட் பண்ணுறதா இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்களுடைய பிக்சாட் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்போ இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கீழே ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, என்னோட டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா கமெண்டில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி என்னோட டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, மேலே 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு சர்ச்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு பிக்சாட் ஃபோட்டோ எடிட்டிங் 2ன்னு சர்ச் பண்ணுங்கள். பிக்சாட் ஃபோட்டோ எடிட் 2ன்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டெம்ப்ளேட் வந்து ஓப்பன் ஆகும். இதை வந்து உங்களுக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கப்புள்ஸாக எடிட் பண்ண போகிறீங்கன்னா கீழே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டவுன்லோட் பண்ணிட்டு பிக்சாட் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து எடிட் எ ஃபோட்டோ அப்படின்ட்டு அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து நாம் டவுன்லோட் பண்ண அந்த இமேஜை வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒயிட் பேக்ரவுண்ட் வேணும்னா இப்படி வச்சு எடிட் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு பிளாக் பேக்ரவுண்ட் வேணும்னா எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு இதில் வந்தீங்கன்னா நெகட்டிவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். நெக்ஸ்ட் மேலே டிக் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எடிட் பண்ணணும்னு நினைக்கிற உங்களுடைய அந்த ஆட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆட் ஃபோட்டோ அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ நீங்கள் எடிட் பண்ணணும்னு நினைக்கிற உங்களுடைய ஃபோட்டோ இருக்கும், அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு மேலே ஆட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோட்டோ வந்து ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்து ஃபுல்லாக ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா கீழே ரோல் பண்ணுங்கள். ரோல் பண்ணிங்கன்னா பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு மல்டிபிள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்துடும். இதை வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க, ஃபோட்டோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து கப்புள்ஸாக எடிட் பண்ணிங்கன்னா ஆட் ஃபோட்டோன்னு கொடுத்துட்டு வந்து டவுன்லோட் பண்ணோம்ல, அதை வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா கீழே ரோல் பண்ணிட்டு பிளெண்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிட்டு ஸ்க்ரீனில் கொடுத்துருங்க. ஸ்க்ரீனில் கொடுத்துட்டு இதை வந்து கீழே 2 மூலையில் வந்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச இடத்துல வச்சுக்கோங்க. கப்புள்ஸ் எடிட் பண்ணால் இதை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா மேலே வந்து டிக் ஐக்கான் இருக்கும், அதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு சேவ் ஐக்கான் இருக்கா, அதை கொடுத்து வந்து இமேஜை வந்து சேவ் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு போயிருங்க. பாய் பாய்.